இண்டஸ்ட்ரியில் இருக்க லெஜெண்ட் அவங்க. அம்மாவுக்கு என்னுடைய வணக்கம். அண்ட் இது எல்லாருக்குமே என்னுடைய பெரிய வணக்கம் சார். விஜயம் சார், அது எனக்கான பெருமை சார். அது உங்களோடலாம் நடிச்சிருக்கேன் அப்படின்றது. அது சிவகார்த்திகேயன் அப்படின்றது இல்லாமல் இன்னும் தொடர்ந்து அது போயிட்டே இருக்கணும் சார். அது இருக்கும் சார் நிச்சயமாக. ஃபர்ஸ்ட் நான் எதை பற்றி பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நான் வந்து இதில் நடிச்ச எல்லாரையும் பற்றி பேசிடுறேன். ஒருத்தர் விடாமல் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது எனக்கு யாரை பார்த்துமே எந்த பொறாமையுமே இல்லை சார். ஏன்னா இவ்வளோலாம் நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பொறாமப்பட்டு தான் பண்ண போகிறோம். நாங்கள் சினிமாவில் பண்ணும்போது ஒரு சீன் மாஸ்டர் ஷாட்டில் கம்ப்ளீட்டாக பண்ணுறது நான் எப்போவுமே விரும்புவேன். நான் அங்கே இருக்க அத்தனை ஆர்டிஸ்டும் சேர்ந்து ஒரு ஷாட் ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஷாட் வச்சுட்டா அதில் எல்லாருமே டைலாக் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் க்ளோஸ்அப்ஸ் போகலான்றது. பட் அதே வந்து இவங்க மாஸ்டர் ஷாட்டே 2.25 மணி நேரம் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவ்வளோ டேலண்டடாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். அண்ட் சார் ஐயா அவங்க சொன்ன மாதிரி ஹியூமர் பண்ணுறது தான் இருக்கிறதுலேயே கஷ்டமான விஷயம். ஒரு ஆக்ஷன் பண்ணும்பொழுதோ இல்லை எமோஷன்ஸ் பண்ணும்போதோ யாராவது ஒருத்தர் காப்பாற்ற முடியும். பக்கத்தில் இருந்து ஒரு லோ ஆங்கிளில் ஷார்ட் வைக்கலாம், இல்லை ப்ரொப்பலரில் ஏதாவது காற்று போட்டு எஃபெக்ட் போடலாம், இல்லை ஆர்ஆர் போடலாம். ஹியூமர் வந்து அந்த டைமிங் மிஸ் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நானும் சதீஷ்லாம் அடிக்கடி பேசிக்குவோம். டிசி அப்படின்னு சொல்லிக்குவோம். ஏதாவது ஒரு காமெடி ஒர்க் அவுட் இல்லை, டெட் காமெடி, அது செத்து போச்சு, அதை விட்டுரு சதீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேஜ் அது இங்கே இருக்கும்போதே தெரியும். நாங்கள்லாம் முன்னாடி உட்காந்துருக்கோம், அவங்கெல்லாம் பின்னாடி நிற்கிறாங்க. சினிமா முன்னாடி வர்றதுக்கு காரணமே பின்னாடி இருக்க நாடகன்றதான் அதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் நினைக்கிறேன் நான். அண்ட் எனக்கு அதுவே ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு. இங்கே இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு 90% பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட என் வயசு கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் அவங்கெல்லாம் பின்னாடி நிற்க வச்சு நான் முன்னாடி உட்காந்துருக்கேனேன்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் நான் ஒவ்வொருத்தரையும் ரசித்தேன். 2.25 மணி நேரம் சிரிச்சு செத்துட்டேன் மொமெண்ட். இப்பெல்லாம் அப்படி தானே சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி இந்த சிரிச்சு அந்த ட்ரெண்டில் இருந்தது. இந்த படத்தை நாம் ஏற்கனவே பார்த்துருந்தாலுமே இது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எல்லாருமே அப்படிதான். இது நான் சொல்றது எதுவுமே வந்து மிகைப்படல இருக்கு. உங்க எல்லாருடைய மனசுல என்ன ஓடிட்டு இருக்கோ அதை தான் நான் இங்க சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சதீஷோட நிறைய ஸ்டேஜ் பிளே எல்லாம் பார்த்துருக்கேன். டெஃபினட்டா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அண்ட் சதீஷ் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா. நல்ல வேலை நான் அப்படி ஹீரோ ஏரியாவுக்கு அப்படி ஓடி போயிட்டேன். நான் என்ன நிறைய எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்ஸ் இருக்காங்க, இங்க இருந்து வந்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க சதீஷ். ஜாக்கிரதையெல்லாம் இருக்க வேணாம், காமெடி பண்ணீங்கன்னா போதும். கஷ்டம்தான்றீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. விஜயம் சார் அவரை நான் அங்கங்க கொஞ்ச நேரம் தான் பேசுற வாய்ப்பு கிடைச்சு. ஷூட்டிங் வந்த டைம்ல தான் எஸ்பெஷலி எங்களுக்கு மலேசியாவில் வந்து எங்களுக்கு வந்து கேரவேன்லாம் எதுவுமே இல்லை. முன்னாடி பழைய காலத்துலாம் பேசுற மாதிரி நாங்கள் வந்து ஒரு ரூம்குள்ள எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அவ்வளோ விஷயங்கள் சிரிச்சிருக்கோம். விஜயம் சார் அண்ட் தம்பி ராமையான இவங்க நாங்கள் இங்கே எப்படி இந்த பிளே பார்க்கும்போது சிரிச்சிட்டு இருந்தோமோ அப்படிதான் சிரிச்சுட்டே இருப்போம். அதான் சிரிச்சோம். ஓகே, எதுக்கு சிரிச்சீங்க? சிரிச்சோம் சார், நல்ல காமெடிக்கு சிரிச்சோம், அவ்வளோதான். உங்களை பற்றி தான் பேசி சிரிச்சிட்டு இருந்தா சதீஷ். அவ்வளோ எனர்ஜி அவங்க கிட்டலாம், அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஒர்க் பண்ணும்பொழுது. இன்னும் நிறைய படங்கள் இவங்களெல்லாம் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். நானும் ரெடி சார், ரொம்ப சந்தோஷமா ரெடி ஆகுது சார் நான். தேங்க்யூ விஜயம் சார், இது பெரிய ஹானர். ஏன்னா நீங்க வந்து அவங்க பக்கத்துல என்ன உட்கார வச்சீங்க, அதுவே பெரிய சந்தோஷம். அண்ட் இவ்வளவு பெரிய சிரிப்பையும் சந்தோஷம் கொடுத்து இவ்வளவு பெரிய ஹானரையும் கொடுத்துருக்கீங்க. லெஜெண்ட்ஸ் இருக்க மேடையில் என்னையும் உட்கார வச்சிருக்கிறதுனால எனக்கும் இது ஒரு மறக்க முடியாத. அண்ட் திரும்பவும் சொல்றேன், நான் ஒவ்வொருத்தர் பேரும் எனக்கு சொல்ல தெரியல, பட் ஒவ்வொருத்தருமே எக்ஸ்ட்ராடனரியா பண்ணீங்க. ஹியூமர் எனக்கும் கொஞ்சம் வருது அப்படிங்கிற சந்தோஷத்தோடையும் அந்த பெருமையோடையும் சொல்றேன். என்னாலேயும் ஹியூமர் பண்ண முடியுன்ற பெருமையோட சொல்றேன். உங்க எல்லாருடைய ரசிகன்றதை நான் எங்க வேணா தைரியமா சொல்லலாம். அண்ட் அந்த ஃபேமிலிலாம் ஃபர்ஸ்ட் அப்பா 2 பசங்கிறத அளவெடுத்து செஞ்ச மாதிரி உருண்டையா 3 பேர். நாங்கே சொன்னேன் சரி கரெக்டா இருக்குல்ல காஸ்டிங் பார்க்கும்போது. சினிமாவில் காஸ்டிங் பார்த்து பண்ற மாதிரி அழகா 3 பேரும் உருண்டையா இருக்காங்க. உருளைக்கிழங்கு பிடிச்சி வச்ச மாதிரி. அண்ட் அவ்வளோ கியூட்டா இருக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. அவங்க யுவஸ்ரீ மேம் அவங்கள அப்படிதான். அவங்க பிரைஸ் வாங்க வரும்போது அதே ரியாக்ஷன் தான் கொடுக்குறாங்க. எனக்கு இப்போ டவுட் இருக்கு, அந்த லெட்டர்ல எழுதினது அவங்கள பத்தி தானா, அந்த ரமா தானா இல்லை இந்த ரமா அப்படின்னு சொல்லி. அண்ட் எப்படி எல்லாரும் சொல்ற மாதிரி அவர் செட்டி சாரை பத்தி சொல்லி அவனா அந்த பேராசிரியர் அவங்க சொல்லிட்டாங்க. அதை நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். நான் அது ரொம்ப கேஷுவலா சரி எதுவும் போட்டுமே கொஞ்ச நேரம் கூட இது வேற எதுலயும் வந்த மாதிரி நான் இது வரைக்கும் எவ்வளோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நிறைய படங்களோ நிறைய சீன்ஸோ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். ஆனா இப்படி ஒரு பஞ்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே வந்ததில்லை. இது மாதிரி நிறைய இந்த பிளேல ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்தது, அவ்வளோ மொமெண்ட்ஸ் இருந்தது. அதை கரண்ட் ட்ரெண்டோட சேர்த்து கொடுத்தீங்க சார். எதுக்கு சிரிச்சேன்னு நான் சொல்ல முடியாது சார், நான் மாட்டிக்குவேன். நான்
சில இதெல்லாம் எனக்கு புரியலையே, அந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதனால பயங்கர லைவ்லியா இருந்தது. இது வந்து நம்ம வந்து அதான் சொன்ன மாதிரி இந்த படம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்றதெல்லாம் மறந்து அதெல்லாம் அண்ட் சொல்லுவாங்கல்ல, அதை நான் பார்த்தேன். அண்ட் டெஃபினட்டா அது என்னால நான் சொல்றது கரெக்டா தப்பான்னு தெரியல சார், பட் உங்களுடைய 100% என்ன தமிழ் சினிமா பயன்படுத்திக்கலன்னு நினைக்கிறேன் சார். நான் இங்க இன்னைக்கு பார்த்தது வந்து வேற தந்திராமி வந்து சொன்னாரு, தம்பி இந்த பிளே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றேன், முடியும் போது உங்களுக்கு வைஜெயம் சார் எவ்வளவு பிடிச்சிருக்கோ அதுல இருந்து இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க. அது 100% உண்மை. எனக்கு வந்து இன்னும் பிடிச்சி போச்சு வைஜெயம் சார். இப்ப நான் அவரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் என்னால பேச முடியும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல லைவா அப்படி பார்த்துட்டேன் இல்லையா. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மொமெண்ட். நீங்க நிறைய சிரிச்சிருக்கோம். அண்ட் எனக்கு ஈவினிங் மேட்ச் இருக்கிறதுனால தான் மார்னிங் வச்சாரு அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிலாம் நினைச்சுக்கிறேன். அதுக்காக வேணா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் நான். அண்ட் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. 2-3 தடவை கூப்பிட்டாங்க வைஜெயம் சார், என்னால் அப்போ வர முடியல. அண்ட் நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஃபீல் பண்றேன். அடுத்து இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா திரும்பவும் கூப்பிடுங்க சார். இன்னொரு பிள்ளை வந்து நான் பாக்குறேன் சார். ஏன்னா சிரிக்க மாட்டேன்னு யாரும் தான் சொல்ல போறா, சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். இங்க இருந்து கொஞ்சம் ஏதாவது சுட்டுக்கலாம், யார்கிட்ட இருந்தாலும் 2 டைமிங் சுட்டுக்கலாம். விடுங்க சார் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. முக்கியமா 2-3 ரியாக்ஷன்ஸ் நான் கொஞ்சம் சுட்டு வச்சிருக்கேன். அது ஏதாவது ஒரு படத்துல பாப்பீங்க, ஆனா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு வேற மாதிரி நாங்க டெலிவர் பண்ணுவோம், பேக்கேஜிங் வேற மாதிரி பண்ணுவோம். அது அவங்க இங்க பண்ற அந்தந்த கேரக்டர்ஸ் மட்டும் தெரியும். அடப்பாரி வந்து சிரிச்சு பாராட்டின்னு சொல்லிட்டு அவங்க அப்படின்னு. பட் there is no creation without inspiration அப்படிதான். ஸோ இன்னைக்கு இங்க இருக்கிற பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே ஒரு வேற லெவல்ல என்ன இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இப்ப ஆசை வருது சதீஷ் கேட்டேன், சதீஷ் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் சதீஷ் அப்படின்னு சொல்லி. வேணாம் சார், இது நல்ல கான்செப்டா கிளாசிக்கா இருக்கு சார், அதை நாங்க பண்ணி அதை கெடுக்கல சார். என்ன சதீஷ்? ஆமா, அதுவும் நாங்க 2 பேரும் தான் எல்லாரும் யோசனையாவே இருக்கும், என்னவா இருக்கும் காமெடினாங்க, இவங்க 2 பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆகிடுறாங்க. அதனால இந்த மாதிரி ஒண்ணு டெஃபினட்டா ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்கு சார். இது ஒரு கிளாசிக். இது இந்த மாதிரி இன்னொரு 30 years 40 years கழிச்சு பார்க்கும்போது நாங்க பண்ண ஒரு படம் இருக்கணும். அந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன் இதுல இருந்து இருக்கு. எங்களுக்கு ஆசை இப்ப என்னன்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வேணும் சார். சார் உங்களை மாதிரி ரைட்டர்ஸ் வேணும் சார். இப்ப டெஃபினட்டா இருந்துச்சுன்னா நல்ல படங்கள் மட்டும் சார், நாங்க இன்னும் பெட்டரான ஆர்டிஸ்டா மாறுவோம். பாக்யராஜ் சார்லாம் இங்க இருக்காங்க, அந்த விஷயத்துல வேணா பொறாமப்படலாம் சார். உங்களை பார்த்து உங்களை மாதிரி எழுத முடியலையே ஸ்கிரீன் பிளேவை இல்ல டயலாக்ஸ் அப்படின்றது எங்களுக்கு அதெல்லாம் தான் எங்களை பெட்டரான ஆக்டரா மாற்றும். இன்னைக்கு நாங்க எங்களுக்கு கிடைக்கிறது அந்த டைமுக்குள்ள ஒரு விஷயம், டைம் கன்ஸ்டன்ட்ஸ் இந்த ப்ரெஷர்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரைட்டர்ஸ் கிடைச்சாங்கன்னா இன்னும் அமேசிங்கான ப்ராடக்ட்ஸ் வரும். ஏன்னா நம்மளுடைய ஹியூமர் மாதிரி வேற எந்த லாங்குவேஜ்லையும் கிடையாது. சாரும் அதை தான் சொன்னாங்க. அந்த பெருமை எனக்கு எப்பவுமே உண்டு. இந்த மாதிரி ஒரு படைப்பு படைக்கணும் அப்படின்றதா. அண்ட் இங்க தமிழ்நாட்டில் முக்கியமா ஹியூமர் பண்றவங்களுக்கு எப்பவுமே பெரிய மரியாதை உண்டு. அதை தொடர்ந்து அப்போல இருந்து இப்போ வரைக்கும், இப்போ நான் சதீஷா இருக்கட்டும், எங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையும் ஒரு 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 கரியரையும் கொடுத்துருக்கிறது வந்து தமிழ் மக்கள் நீங்க எல்லாரும் தான். இப்போ இந்த டைம்லயும் டிராமா போட்டா வந்து உட்காந்து பாக்குறீங்க நீங்க எல்லாரும் தான். உங்களுக்கும் பெரிய 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 நன்றி நான் எல்லாரும் சார்பாகவுமே சேர்த்து சொல்லிக்கிறேன் நான். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும். இதை ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். இதுக்கு அழிவே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய கலை. இங்க இருந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின் போது இதுக்கு வந்து வரவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பிளேஸ் நடந்துட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுலாம் அதை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கணுன்ற ஆசையோட விடைபெறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். இருந்தாலும் இந்த ஒரு தருணம், இந்த ஒரு விழா அடிப்படை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இதில் ஒரு தனிப்பட்ட முறையில் மரியாதைக்குரிய சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்கள் சொல்வது போல சில காட்சி தொடர்புகள் வந்து மனசிலே நீக்கமாக நிற்கும் அப்படின்ற மாதிரி எனக்கும் இது ஒரு பெரிய என்னன்னா, ஒரு இவ்வளவு பெரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவராக இருக்கட்டும், புரட்சி தலைவராக இருக்கட்டும், எத்தனை பேர் இந்த வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்க, எத்தனை பேர் இந்த சோறு போட்டிருப்பாங்க. மரியாதைக்குரிய இந்த தாய் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தொடர்ந்து நான் உட்காரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு இல்லையா, சாதாரண பாக்கியத்தை சித்ராலயா கோபாபு எழுத்து சித்தர்கள் அவர்கள் அதையும் தாண்டி எனக்கு மானசீக குருநாதர் பாக்கிறார் சார், இவர்களெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மேடை. அதை தாண்டி காய் கனி பூக்களோடு இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய உயரத்தை விட அவருடைய வேருடைய நீளமாகப்பட்டது அதிகம் அப்படின்னு சொல்வார். மரம் இலை உதறலாம், காய் கழித்து கீழே விழுகலாம், சருகாகலாம், மறுபடியும் அந்த மரம் பூத்து குழுங்குவதற்கு காரணம் அது வேர் தான், அந்த வேர் கொண்ட நீர் தான். அதே போல இந்த நாடக கலை என்பது தாய் கலை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஒரு வரி நிச்சயமா எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய விஷயம். இந்த நாடக கலைக்கு 30 வயதே நிரம்பிய
ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளெல்லாம் தாய்மார்கள் தங்கைகள் அனைத்து ஜீவன்களையும் அப்படியே இதயத்துக்கு பக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய எனது தம்பி சிவகார்த்தியன் அவர்கள் வந்தது இவ்வளவு பெரிய பிஸி ஷெட்யூல்ல ஒரு படம் முடியும் தருவாயில் இருக்கு, இன்னொரு படம் தொடக்க நிலையில் இருக்கு. இது நான் எனது அண்ணன் சகோதரர் ஒய்ஜிபி அவர்கள் சார்பாக தனிப்பட்ட முறையில் இந்த நாடக கலைக்கு இந்த ஸ்டேஜிலே இன்னைக்கு தம்பி சிவகார்த்தியன் உட்கார்ந்தார் அப்படின்ற ஒரு செய்தியே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். இது நாடகக்கலை இறைவன் நாட்டில் பெய்யக்கூடிய மழை என்பது மனிதனுக்கு சொந்தம், காட்டிலே பெய்யக்கூடிய மழை என்பது கடவுளுக்கு சொந்தம் போல இந்த நாடகக்கலை இந்த தாய்க்கலைக்கு தம்பி உட்கார்ந்தது தம்பிக்கு பெருமை அல்ல. இந்த நாடகக்கலை இந்த ஒய்ஜிபி குரூப்பில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவர்களுடைய ஆத்மாக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்பதை வாங்குவதற்காக வந்திருக்காங்க. என் செல்ல பிள்ளை தங்கம், ஆமா இவனும் நாடக கொலை, இவனும் பேனா பிடிக்க தெரிஞ்ச பிள்ளை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளை தான் தம்பி சைவீஸு. இவர்களெல்லாம் அமரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் திரும்ப நான் எத்தனை பேர் சொன்னாலும் சரி, 67 வயதை நிறைவு செய்து 68வது வயதில் அடிவிட்டு வைத்திருக்கக்கூடிய ஒய்ஜி மகேந்திரன் ஐயா அவர்களுடைய எனர்ஜி, இந்த எனர்ஜி எப்படி கிடைக்கும் அப்படின்னா சுய ஒழுக்கத்தின் மூலமாக கிடைக்கும். சுய ஒழுக்கத்தின் மூலமாக கிடைக்கும் இந்த எனர்ஜி இறைவன் இந்த எனர்ஜி எப்போதுமே கொடுத்துட்டே இருக்கணும், நம்மளெல்லாம் செஞ்சு வச்சுட்டே இருக்கணும். இந்த நாடகத்தினுடைய பிதானமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவர் கிடைச்சிருக்கு. இது அந்த பொறுப்பை இந்த உணர்வை உணர்ந்து ஐயா யார் இவ்வளவு நேரம் 2,000 மணி நேரம் என்ன சிரிப்புனாலும் முடியாது, பசி தாங்கலை, சிரிச்சு அப்டேட் டைலாக் சொல்லுவாங்க. நான் தம்பி எங்கள் தங்க சிவகார்த்திகேயன் அப்டேட் அப்பத்தாண்டேட் நாங்கள் சிரிச்சுக்குவோம். ஸோ அப்டேட்டில் கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வெகுஜன மக்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய வகையில் அந்த வார்த்தைகளை உள்ள வச்சு டைமிங் மிஸ் ஆகாமல் மேஜிக் சார். நாடகம் கிடையாது, நாடகம் என்ற போர்வையில் நாடகன்ற ஒரு பேரில் மிகப்பெரிய ஒரு மேஜிக் நடத்துறீங்க சார். நாங்கள் ரசித்தோம். அது நான் என் தம்பியோடு உட்காந்து பக்கத்தில் சதீஷோடு உட்காந்து சிரித்தது என்பது அவ்வளவு அற்புதம். என் மனைவியோடு நான் வந்திருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. இந்த நாடக கலை என்பது நிச்சயமாக தேர்தல் போயிட்டு வருவது என்பது ஒரு என்டர்டைன்மெண்ட் சொல்லலாம். ஆனால் நாடகத்தை பார்க்கக்கூடியது என்பது கடவுளை பார்ப்பதற்காக கோயிலுக்கு போவதற்கு சமம். இந்த கலையை விரும்பி இந்த நாடகங்களை விரும்பி 2.5 மணி நேரமாக ரசித்து கைதட்டி அந்த உற்சாகப்படுத்துவதன் மூலமாகவே இன்னொரு 10 வயசு ஜாஸ்தியாக இருக்கும் எங்களுக்கு சகோதரருக்கு. ஸோ உங்கள் அத்தனை இதயங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். யூஏஏ ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றதோட இந்த தமிழ்நாட்டில் நாடகத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லணும். இட் இஸ் YGP, YG மகேந்திரன், சுதா மகேந்திரன், மாதவஞ்சி லிஸ்ட் போயிட்டே இருக்கு. அண்ட் கூடி சீக்கிரம் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வரப்போகுது. ஸோ எல்லாரும் எங்கள் ஃபேமிலியோட ரொம்ப அசோசியேட், லாங் டைம் அசோசியேட். அப்கோர்ஸ் ஆண்டி இங்கே கல்யாணத்துலேருந்து அதுக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா மகேஷனோட நான் படத்தில் நடிச்சிருக்கேன். பரீட்சைக்கு நேரமாச்சு அந்த நாடகத்தை படமாக்கும் போது நான் அதில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஹீரோயின், ஓகே ஹீரோயின் மலையாள படம். ஸோ இந்த ட்ரூப்போட எனக்கு ரொம்ப அசோசியேஷன் நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 100வது நாடகம் இப்போ 100வது 100th டைம் புட்டிங் அப் திஸ் பிளே. ஸோ அவங்களோட ஒவ்வொரு நாடகமும் நான் பார்த்துருக்கேன். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாம் மேபி பாருங்க 1 or 2 எல்லாமே நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா இந்த ட்ராமா இன்னைக்கு பார்த்த நாடகம் நான் இது செகண்ட் டைம் பார்க்குறேன். நான் ஆல்ரெடி ஒன்ஸ் பார்த்துட்டேன். பட் நான் நினச்சேன் சரி நாடகத்தை திருப்பி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஜோக் தானே எப்படி சிரிப்பு வரும்னு. பட் டு டெல் யூ வெரி ஃப்ராங்க்லி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததோடு இன்னைக்கு நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஐ திங்க் மகேந்திரன் அந்த என்டையர் ட்ரூப் வாஸ் தேர் எலிமெண்ட். அண்ட் மகேந்திரன் இன்னைக்கு வாஸ் ஐ திங்க் குவைட் அன்ஸ்டாப்பபிள். அந்த அளவுக்கு bringing in the current topic and எல்லாமே இன்னைக்கு ரியலி நாங்கள் ஆல்மோஸ்ட் விழுந்து சிரிச்சிட்டோம். சீட்லேருந்து கீழே விடலை தவிர இட் வாஸ் ஆஸ் குட் அஸ் தட். ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த பிளேயை பார்த்தோம். அண்ட் எல்லாரும் அவங்களோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே எனக்கு நிறைய பேர் பழக்கப்பட்டவங்களா ஆகிட்டாங்க. ஏன்னா எல்லா பிளேலையும் நான் இருப்பேன், நான் எல்லா பிளேயும் கண்டிப்பாக பார்க்க வந்திருக்கேன். ஸோ ஐ ரியலி விஷ் தெம் great success and கூடிய சீக்கிரம் இந்த பிளே இன்னும் நிறைய தடவை பார்க்கலாம். அண்ட் அடுத்த டைம் இவர் இதே பிளே போடும்போது இன்னும் என்னென்ன புதுசாக ஆன்டிக்ஸ் இதில் பண்ண போகிறாரோ தெரியல. So I really wish them all the best and thank you all for giving us such a good time. அவரை பாராட்டுறதுக்காக வந்திருக்கிற என்னுடைய சினிமாவில் சேர்ந்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அப்புறம்
சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா நானும் வந்து முன்னால் உட்காந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடுங்கி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப் டு டேட் இருக்கிறாங்க. அதாவது பொறாமப்படுறது தப்பான ஒரு ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க, தப்பான குணம். ஆனால் நான் வந்து பொறாமப்படாமல் இருக்க மாட்டேன். சில விஷயங்கள் பார்க்கும்போது பொறாமப்படுவேன். ஒரு நல்ல படம் வந்ததுன்னா ஐயோ நான் இதை எழுதாம விட்டுருந்தேன், நான் வந்து இது கதை எழுதாம விட்டேன், நான் நடிக்காம விட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நல்ல படங்களை பார்க்கும்போதும் அந்த பொறாமை வரும், நல்ல புஸ்தகத்தை படித்தாலும் அந்த பொறாமை வரும். அது மாதிரி இந்த நாடகத்தை பார்க்கும்போது ஐயோ இதில் நான் எதுவுமே இல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. அது என்னென்னா அப் டு டேட்டில் இருக்கிற விஷயங்களை வந்து அதெல்லாம் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஒரு தடவை சத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்ன நான் என்ன பண்ணுறது, பீச்சில் எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுவார். அதே மாதிரி நான் திரும்பிட்டேன் அப்படி சித்தார சவுண்டு அதுக்கு எப்பவுமே கேட்டு பழக்கமானது. அது அந்த மாதிரி இடத்துல தான் போடுவாங்க அப்படின்ட்டு அந்த மியூசிக் போட்டு அப்புறம் நான் பேமெண்ட்டே நான் கொடுக்குறேன் எனக்கு போடலையடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது ரசிக்க முடிஞ்சது. ரெண்டு பொறாமை ஒன்று இதில் நான் கலந்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளவு எல்லாம் சிறப்பாக எல்லாருமே அவ்வளோ பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னுடைய எடுத்து பார்த்துதான் என் பேச சிரிச்சுக்கிட்டே இருந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் ரொம்ப பொறாமப்படுறேன், அது வெக்கப்படாமல் சொல்கிறேன். நல்லா டான்ஸ் ஆடுறாரு, எனக்கு வராது. அது அந்த மூமெண்ட் எல்லாம் இப்படி கால் எல்லாம் வச்சு அந்த மூமெண்ட் உண்மையிலேயே அட டான்ஸ் போட்டு இப்படி ஆடுறாரு, நமக்கு வராது நிறைய விஷயங்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த குரூப் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் நாங்களும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், வளர்த்துக்கிட்டே இருக்கோம். நன்றி. பேசிக்கு வணக்கம், நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஏசி போட்டதுக்கு நான் வந்து முன்னாடி இங்கே ட்ராமாவில் இங்கே நிறைய இந்த ஸ்டேஜில் நிறைய ட்ராமா நடிச்சிருக்கேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரும்போது எல்லாம் பயங்கரமாக வருவாங்க அயன் பண்ண ஷர்ட்டோட. கொஞ்ச நேரத்துலேயே ஃபஸ்ட்டு சீன் முடியும் போதே கழட்டி ஒருத்தராக போட்டு, ஏன்னா வேர்த்து ஊற்றி ஒரு மைக்ரோ அவன்குள்ள உட்காந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது அவங்களுக்கே அப்படின்னா நான் வந்து இந்த மீசையானவர் மனைவின்னு ஒரு ட்ராமாவில் லேடி ரோல் வேறு. ஸோ அது தெரியும், அதுவும் ஒரு ஆம்பளை பொம்பளையாக நடிக்கும் போது தெரியும் சிவாவுக்கு இப்போ அந்த கஷ்டங்கள் நிறையா தெரியும். ஸோ அப்படி நடிக்கும்போது அதுக்கு உள்ளுக்குள்ளே எக்ஸ்ட்ரா எவ்வளோலாம் போட்டு நான் வந்து அதை நிற்கும்போது அப்படியே வேர்த்து கொட்டி புழிஞ்சு அப்படியே துவைக்கவே தேவையில்லை, புழிஞ்சு காய போட்டு போயிடலான்ற லெவலுக்கு அப்படி இதுவாக இருக்கும். ஸோ ஏசி போட்டு இன்னைக்கு இப்படி ஆக்குனதுக்கே முதல்ல அவங்களுக்கு நன்றி. அண்டு வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி. இவ்வளோ பெரிய மனுஷங்களோட கூட உட்காந்துருக்கிறதே பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நிறைய காமெடிலாம் நடந்திருக்கு எனக்குலாம். ஏன்னா அந்த ட்ராமாவில் டைமிங் மிஸ் ஆச்சுன்னா என்ன அப்படின்றது. ஒரு வாட்டி அப்படி தான் அந்த ஜுராசிக் பேபின்னு ஒரு ட்ராமாவில் நான் டபுள் ஆக்ஷன் பண்ணுவேன். அந்த குழந்தையா ஒன்று, அதோட தாய் மாமா மாதிரி ஒரு ரோல். அதில் குழந்தையா வரும்போது என்ன பண்ணுவேன், ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மாமா வந்து ஒரு கரடி பொம்மை வாங்கி வந்து வச்சுட்டு உள்ளே போயிட்டு திருப்பி குழந்தையா வந்து அந்த கரடி பொம்மை எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ எனக்கு பாடம் சொல்லித்தர ஒரு வாத்தியார் வந்து கேட்பாரு, ஏய் ஒரு கரடி பொம்மை வச்சுருந்தேன் எங்கடா காணும் அப்படின்னோடனே ஆமாம் எங்கே காணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் ஒரு வாட்டி வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், அது இந்த என்ட்ரியை மறந்துட்டேன். இருந்த டென்ஷனில் வந்து அந்த பொம்மையை எடுத்துகிட்டே போகல. நான் பாட்டுக்கு வந்து நின்றுட்டேன். அவருடைய டைலாக்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு, வாத்தியார் கேரக்டர் பண்றவரு. அவர் வந்து டேய் இங்க ஒரு கரடி பொம்மை வச்சிருந்தேன் எங்கடா காணோம், தோதான் இருக்கே அப்படின்ட்டு. ஆனா பெரிய பொம்மை இங்க இருக்கு, அது எப்படி இது பண்றதுன்னு தெரியல. அவர் என்னடா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்ட்டாரு. சரி அதை விடுங்கன்னு மாத்தி பண்றதுக்குள்ள ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இது நடந்திருக்கு. அண்ட் இங்க நிக்கிறவங்க மாதிரி நானும் வந்து அதான் யாராவது கமல் சார் நிறைய வந்திருக்காரு ட்ராமாக்கு. அண்டு அந்த மாதிரி வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து அந்த நின்று பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவாங்களா, நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஏக்கத்தோடு தான் நின்று பார்த்துருக்கேன். அண்டு சிவா அப்படி தான் ஃபஸ்ட்டு சிவகார்த்திகை நானும் ஃப்ரெண்ட் ஆகி ஃபஸ்ட்டு ட்ராமாவுக்கு அவர் வராரு இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிமேல் மகன் ஒரு ட்ராமா. ஸோ அது வந்தப்போ அப்படி தான் அவருக்கு கூட ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நான் என்ட்ரி ஆனே பயங்கர 5 பேர் மட்டும் பயங்கர கிளாப்ஸ். அங்கேயே கேட்குறாரு என்னடா ஆளுங்களை கூட்டு வந்துருக்கியா அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு நினைவுகள் இங்கே இருக்கு. அண்ட் அதான் உங்களுக்கும் பெரிய நன்றி. என்னன்னா இந்த மாதிரி ஒரு சண்டே அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறதே பயங்கர ஹாப்பியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அதாவது நாடகக்கலை அழியாமல் இருக்கிறதுக்கு நிச்சயமாக ஒய்ஜி சார் மிகப்பெரிய ரீசன். இப்போ ஒரு 4-5 பேர் தான் நிறைய போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கிரேசி மோகன் சார், ஒய்ஜி சார், யஸ்வி சேகர் சார், இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இதுல இருந்து நிறைய பேர் இன்னும் வளர்ந்து நிறைய பேர் வந்து தனியாக இதுவும் பண்ணாலும் சரி நிறைய அது வந்துட்டே இருக்கணும். அந்த நாடக கலைங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும்.
கீழே உட்காந்து பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கும் பொறாமையா இருந்தது. தம்பிராமையா சார் சொல்லிட்டே இருந்தாரு, இந்த மாதிரி ரொம்ப பொறாமையா இருக்குங்க அப்படின்னு. என்னங்க அவரை பார்க்கும்போது, வைஜி சாரை பார்க்கும்போது எதுங்க அவருடைய டைமிங் அப்படின்னாங்க. இல்லைங்க அதை விட வேற என்ன சார் அவர் அந்த அந்த எனர்ஜியா, இல்லைங்க அதை விட வேற என்ன அவர் முடிங்க எப்படி இவ்வளவு முடி வச்சுக்கணும் அப்படின்றது வந்து. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இங்க வந்து எங்களுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. அந்த பாக்கியராஜ் சார் மாதிரி ஒருத்தர்லாம் இருக்கும்போது, சித்திரலையா கோபு சார், அதான் எங்கெல்லாம் காதலிக்க நேரங்களே தான் எங்களுக்கு காமெடிக்கு ஒரு தேசிய கீதம்னே சொல்லலாம் எல்லாருக்கும். ஸோ அத்தனை வாட்டி அந்த படத்தை பார்த்து அதே மாதிரி காசாதிதான் கடவுளோட அத்தனை வாட்டி பார்த்து, ஸோ அதுதான் எங்களுக்கு மொத்தமாக அதை பார்த்து தான். ஸோ இன்னைக்கு இங்கே வந்து நிறைய பேரை பார்த்தேன். ஏஆர்எஸ் சார், காத்தாடி ராமமூர்த்தி சார், அவங்கெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பெருமையாக இருக்கும். அதாவது வந்து நமக்குலாம் அவங்க தானே முன்னோடிகள். ஸோ அதெல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் நாடகக்கலையை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. நீங்களும் வந்து அதே மாதிரி பார்த்து கண்டிப்பாக எங்கள் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணோம். நடித்த எல்லாருமே சூப்பராக நடித்தாங்க. இதை சொல்கிறதுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, பட் உண்மை என்னன்றதை சொல்கிறேன். உண்மையிலே எல்லாருமே சூப்பராக நடித்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு விஷயம், இது எல்லாம் டிவியெல்லாம் இருக்கிறதுனால சொல்கிறேன். அந்த காலத்தில் நாடகத்திலேருந்து தான் எல்லாரும் கலைஞர்கள் வந்தார். எங்கள் அப்பா இறந்த போது அந்த பாடியை பார்த்து சிவாஜி சார் சொன்னது, சினிமா உலகத்துக்கு எத்தனை மணிகளை கொடுத்துருக்காங்க இந்த YGPன்னு சொன்னார். அந்த மணிகள்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குங்க நாடகத்துல. இப்ப யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இங்க இருந்து சினிமாக்கு. ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா, சமீபத்தில் ஏதோ ஒரு படத்தோட காஸ்டிங் பார்த்தேன். தமிழ் ஆர்டிஸ்டே இல்ல அதுல. ஹீரோ இருக்காரு அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் குடுகாட்டி சின்னா, சிலகாட்டி ஷிண்டே, அஜபாட்டி நொண்டே இப்படியே போயிருக்கு. இல்ல இந்த அந்த காரணம் ஏன்னா தமிழ்நாட்டுல நடிகர்களே இல்லையா? இத்தனை பேரை பாத்தீங்களா? இந்த என்டர்டெயின் பண்ண அளவுக்கு இந்த பாம்பேலேருந்து வரவங்களாம் என்டர்டெயின் பண்ண போறாங்களா அவங்கள? அப்புறம் எதுக்கு தமிழ் 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 வேணும், நான் தமிழ் மற்றதில் மட்டும் பேசுறீங்க? ஒரு சினிமா எடுத்தீங்கன்னா ஹீரோயின் எல்லாம் பிச்சு உதறாங்க ஒருத்தர். இப்போ தமிழ் புலவிகள் ஒருத்தரும் அப்படியே அதான் பிச்சு உதறாங்க. தமிழ் இவ்வளவு டேலண்ட் இருக்கு. அந்த காலத்துல நாங்கெல்லாம் ரொம்ப நாள் தாங்கி நிற்கிறோம்னா எங்களுக்கு இந்த நாடகம் பேஸா இருந்ததுனால. சிவகார்த்திகேயனும் சரி, சதீஷும் சரி, எல்லாரும் நீங்க ரொம்ப நாள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிவிங்கிறது கிட்டத்தட்ட ஸ்டேஜ் மாதிரி தான். இம்ப்ராம்ப்டுவா நீங்க சொல்லிட்டே வரணும். என்னோட ரிக்வஸ்டே அது ஒன்று தான். There is a lot of talent in Tamil Nadu, in Tamil people. Please, சினிமால இவங்களை யூஸ் பண்ணுங்க. It will be much better. ஆனா ஒண்ணு கிராமத்து பொண்ணுன்னு சொல்லி செக்கச்சவேன்னு பஞ்சாபி மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வச்சு கிராமத்து பொண்ணுன்றீங்க. அது ஒத்துக்கவே முடியாத விஷயம் சார். தயவு செஞ்சு இனிமேலாவது இது ஒரு ரிக்வஸ்ட் பப்ளிக்கா போடுறேன். ஆடியன்ஸ் நீங்க சொல்லணும். இனிமேல் தமிழ் நடிகைகள் வந்தாலும் தமிழ் நிறைய பேர் இருக்கணும் சினிமால. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வர பார்க்கும்போது. நாடகம் இப்பெல்லாம் இவங்கெல்லாம் சொல்றாங்க, டிவியில நடிக்க போகும்போது, சினிமால கூப்பிட்டு போகும்போது, ஈவினிங் டிராமாவுக்கு வரணும்னா பொய் சொல்லிட்டு வர வேண்டியதா இருக்கான். எனக்கு ஈவினிங் டிராமா இருக்குன்னா ஏன் யார் நல்லா போடுறீங்க அப்படிங்கிறாங்களா சினிமாலையும் டிவிலையும். அந்த காலத்துல நான் நடிச்ச காலத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட நான் நடிக்கும் போது அவருக்கு மிஞ்சிய நடிகை எவனும் கிடையாது இந்தியாவில். அதுக்கு மிஞ்சியவனும் 4 மணி ஆச்சுன்னா அவர் கூப்பிட்டு சொல்லுவார் டைரக்டர், டேய் அவனை முதல்ல அனுப்பு, அவனுக்கு நாடகம் இருக்கு 5:30க்கு, அவனை முதல்ல அனுப்பு, என் ஷார்ட்ஸ் அப்புறம் எடுத்துக்கோன்னு சொல்லுவார். இப்போ அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ நாடகம் இஸ் ட்ரூ, உண்மையானது. நான் என்னைக்கும் சொல்றேன், நாடகத்துக்கும் மற்ற மீடியாவுக்கும், நான் தப்பா சொல்ல, மற்ற மீடியாவுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, நாடகம்ங்கிறது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூனுக்கு போய் சந்தோஷமா இருந்து பெத்த குழந்தை மாதிரி. ஸோ நீங்கள்லாம் ஐம் ஸோ ஹாப்பி. சதீஷ் சொன்ன மாதிரி நீங்கள்லாம் வந்து இவ்வளோ தூரம் இந்த நாடகத்தை பாராட்டுறது, இட் வில் பி அ கிரேட் பூஸ்ட், ஒரு குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன் மாதிரி ஃபார் த ரிவைவல் ஒன்ஸ் அகெயின் டு பிரிங் பேக் த க்ளோரி ஆஃப் தமிழ் தியேட்டர். தேங்க்யூ ஆடியன்ஸ். பல நாடகங்களை அரங்கேற்றிய மேடை இதே காசியதாம் கடவுளோட நாடகத்தை 47 வருடங்களுக்கு முன்னால் மறைந்த என் நண்பர் ராஜகோபால் இந்த மேடையை அரங்கேற்றினார். அந்த மேடை நாடகத்தில் ஆட்சி மனோரமா, வெண்ணிராடை மூர்த்தி, முத்துராமன் அவர்கள், வி கோபாலகிருஷ்ணன் போன்ற அன்றைய பிரபல நடிகர்கள் நடித்த நாடகம். 2 நாட்களில் ஒரு மாலையில் உட்கார்ந்து எழுதினேன். அதற்கு காரணம், சைனா நமது இந்தியாவுக்கு படையெடுத்த போது நட்சத்திர இரவுக்காக சிவாஜி அவர்கள் என்னை ஒரு நாடகம் எடுத்து சொன்னார்கள். வெள்ளாட்டா கல்யாணம் என்ற நாடகத்தை எழுதினேன். அது எனக்கு பெரிய பேரும் புகழ் சம்பாதித்து கொடுத்தது. டைரக்டர் ஸ்ரீதர் அவர்களும்
நானும் 5வது வகுப்பிலிருந்து ஒன்றாக படித்தவர்கள். அவர் என்னை கல்யாணப்படுத்தும் மூலம் என்னை அறிமுகப்படுத்தினார். சங்கரவை எம் சரோஜா அவர்கள் நடித்த மன்னார் மணி காமெடி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அந்த அந்தஸ்தை எனக்கு கொடுத்தவர் டைரக்டர் ஸ்ரீதர். இந்த மேடையில் நிற்கும்போது நான் மிகவும் எமோஷனல் ஆகிறேன். காரணம் ஆர்சி மனோரமா முத்துராமன் அவர்கள் எந்த ஒரு காம்பினேஷனில் சினிமாவில் நடித்தாலும் மாலை 6 மணிக்கு நாங்கள் நாடகத்துக்கு போய்விட வேண்டும் என்று எம்ஜிஆரிடமும் சொல்லி சிவாஜியிடமும் சொல்லி கரெக்டாக 5:45 இந்த மேடைக்கு வந்து விடுவார்கள். அப்பேற்பட்ட ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு நாடகம். அதை ஏவிஎம் குரூப் பார்த்து என்னை முதலாக இந்த நாடகத்தை பார்த்து தான் என்னை டைரக்டராக அறிமுகப்படுத்தினார்கள். நான் டைரக்டராக வேண்டும் என்று ஆசைப்பட்டதே கிடையாது. நான் ஒரு நகைச்சுவை எழுத்தாளராக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். இருந்தாலும் ஏவிஎம் என்னை வற்புறுத்தி இந்த இயக்குனர் பதவியை தந்த நாடகம் 47 ஆண்டுகள் அந்த படமும் நன்றாக போகிறது. அதன் பிறகு யுஎஸ்ஏவிலிருந்து மகேந்திரன் போன் செய்தார், இந்த நாடகத்தில் நான் ரீமேக் செய்ய போகிறேன் என்று. இது பிரபலமாக ஓடிய ஒரு சினிமா படம். இதை ஜனங்கள் வரவேற்பாளர்களாக என்று கேட்டேன். நான் வியட்நாமிலே செய்த சிவாஜி ரோடே செய்துவிட்டேன், பிரேசிக் நகர் மற்றும் சிவாஜி ரோடே செய்துவிட்டேன். இது தேங்காய் சீனிவாசனுடைய போர்ஷனை நான் நடிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். மகேந்திரன் அதை சாதிக்க காட்டிவிட்டார். மகேந்திரன் ஒரு நாடக நடிகர். சென்டிமெண்ட் கூட எழுதி விடலாம். நகைச்சுவை எழுதுவது மிகவும் கடினம் என்று நினைப்போம். பள்ளி நாட்டில் என்று சீதனும் நானும் எழுதிய நாடக காட்சிகள் கூட நம் அனுபவத்தை வச்சு சென்டிமெண்ட் எழுதி விடுறோம். அவன் நகைச்சுவை எழுதுவது கடினம். அதே மாதிரி நகைச்சுவை நடிப்பதும் கடினம். நான் டிஆர் ராமச்சந்திரன் சாரங்கமானிய காலத்திலிருந்து பல நடிகர்களுக்கு நான் நகைச்சுவை எழுதியிருக்கிறேன். எனக்கு தெரிந்தவை நமது தென்னாட்டு காமெடி நடிகர்களைப் போல எந்த மாநிலத்திலும் நடிகர்கள் வந்தது கிடையாது. அதற்கு உதாரணம், காதலிக்க நேரங்களை நாங்கள் இந்தியில் எடுத்தபோது மம்மூத் என்னும் ஒரு மாபெரும் நடிகர் அவர் சொன்னார், இந்த நாகேஷ் என்பவர் ஒரு பெரிய நடிகராக வருவார் என்று. காதலிக்க நேரங்களை பார்த்து இதே மேடையில் வினோத் சக்கரவர்த்தி சமீபத்தில் இறந்து போனார். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நாடகம் என்பது நடத்துவது மிகவும் கடினம். வில்லன் கபட்சி வில்லன் கண்ணன் அப்போது எம்ஜிஆர் மன்ற தலைவராக இருந்தார். அப்போது வினோத் சக்கரவர்த்திக்கு ஒரு நாடகம் எழுதி கொடுத்தேன். ஏதோ விவேகானந்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சரசாரு அவருக்கு ஒரு நாடக வெறி. பிச்சை காவலித்தால் அனுபவித்தால் வெயில் இருந்தால் நாடகத்தில் வந்து நடிகர்கள் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு வெறியவர். இந்த நாடகத்தை கோபுரி நாடகத்தை நடத்தக்கூடாது என்று குறிப்பிட்டார். மயிலாப்பூர் கொண்டார் சாதவர்கள் தான் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி. பட் அப்படி நாடகத்தில் நடிப்பது என்பது ஜனங்களை பார்த்து கொண்டு ஒரு பயமில்லாமல் நடித்து கட்டது. வைகி மகேந்திரன் எனக்கு தெரிந்தவரை சினிமாவை விட நாடக மேடையை சாதனைப்பார். ஒரு சிவாஜி வழக்கை தைரியமாக மக்களிடையே மறுபடியும் ரீமேக் செய்த படத்தை நடித்து காட்ட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு துணிச்சல் வேண்டும், ஒரு டேலண்ட் வேண்டும். அது வைகி நண்பர்கள் பாக்யராஜ் வந்திருக்கிறார். நானே அவருடைய இசை. அதாவது மேடையில் 2 பேர் வீட்டிருக்கிறார்கள், பாக்யராஜ், சிவகார்த்திகேயன். அந்த காலத்து டைரக்டர் என்ற முறையில் சொல்கிறேன். இவங்க 2 பேருக்குமே ஒரு நகைச்சுவையில் அவங்க சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு. காரணம் அவங்க பேசிய ஒரு இன்னசென்ஸ் இருக்கு.
டைரக்டர் ஸ்ரீதர் சொல்வார், வெள்ளிராகை படம் தயவுதார நாங்கள் அறிமுகப்படுத்தியவர்கள். அப்போது வெள்ளிராகை மூர்த்தி சான்ஸ் கேட்டுக்கொண்டு வந்தார். ஸ்ரீதர் கேட்டார், நீங்கள் வாட் ஆர் யூ சார்? அவங்க லாட் ரைட். அப்படியா? நீங்கள் ரொம்ப பாட்டுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்கீங்க, நான் ஒரு காமெடிக்காக ஆள் கட்டிட்டு இருக்கேன். உடனே அவர் சொன்னார், என்னுடைய அழகே என்னுடைய ஃபியூச்சரை கண்டுகொண்டு நான் நினைக்கவே இல்லை. கொஞ்சம் நல்லா பேசுகிறான்னு சொல்லிட்டு அவர் அறிமுகப்படுத்தினார். எதுக்கு சொல்கிறேன், அந்த காலத்தில் டிஆர் ராமச்சந்திரன் ஒரு நடிகர், அவருக்கு அந்த காமெடி சென்ஸ் இருந்தது. அதே மாதிரி இந்த பாக்யராஜ் படங்கள் அவருடைய இன்னசென்ஸ் தான் காமெடி. நான் மனப்பூர்வம் அதே போல தம்பி சிவகார்த்திகேயன் இருக்கிறது, பெரிய எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ நான் அதிக நேரம் மேற்கொண்டேன். மகேந்திரன் என்னை நிறைய நேரம் பாராட்டி விட்டார், என்னை ஹீரோவாக்கி விட்டார். அதாவது எனக்கு வயது இப்போது 85 வயதாக இருக்கும். என் பழைய ஞாபகங்கள்லாம் வைத்துதான் ஒரு நேரம் பேசிவிட்டேன். அது இந்த வயது போலாகிறோம், வேறு ஒன்றும் இல்லை.